BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து விவகாரம் சமீபத்தில் வலைதளங்களில் ரொம்பவே பேசு பொருளாக மாறி இருக்கு. இது ஆர்த்தி விஷயத்தில் எனக்கு தெரியவே தெரியாது, என்னிடம் எதுவுமே கலந்து ஆலோசிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயந்தான் ரொம்பவே பூதாகரமாக மாறியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பிள்ளைகளை யார் கவனிப்பதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் சரிதான் என்று பார்த்தால் ஜெயம் ரவியின் பக்கம் என்ன நியாயம் உள்ளது என்பதையும் பார்க்க வேண்டியுள்ளது. நடந்தது இதுதான் என்கிறார்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்கள். அது என்னன்னா, ஜெயம் ரவி கடந்த 3 மாதங்களாகவே சென்னையில் இல்லை. இதற்கு காரணம் ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதாவின் அடக்குமுறை, சர்வாதிகாரம், குடும்ப போக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பெரிய கூட்டு குடும்பம். அப்பா, அண்ணன், இவர் எல்லாரும் ஒன்றா தான் வளர்ந்தாங்க. எடிட்டர் மோகன் டனால் தங்கவேலுவின் வளர்ப்பு பிள்ளை மாதிரி வளர்ந்தவர் தான். அதிர்ந்து பேச மாட்டார். அப்படித்தான் அவரும் பிள்ளைகளும். டைவர்ஸ் நோட்டீஸ் 2 தடவை மறுக்கப்பட்டு 3வது தடவை தான் வாங்கப்பட்டு இருக்கு. 2 தடவை வாங்க மாட்டேன்னு சொன்னது குஷ்பு தானா? இவர் சுஜாதாவுக்கு நெருங்கிய தோழி. ஜெயம் ரவி அவரது மனைவி வீட்டாரை சந்திக்கவே விருப்பமில்லையா? கோர்ட் தன்னை விசாரிக்க அழைக்கும் போது சென்னை வருவேன், அதற்கு முன்பு யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டும் நான் வரமாட்டேன், அங்கு வந்தால் நான் கடத்தப்படுவேன், அப்படி நடந்தால் நான் என்ன ஆவேன் என்று எனக்கே தெரியாது, அதை நான் விரும்பவில்லை, மற்றபடி நான் மனைவியுடன் சேர்ந்து வாழ விரும்பவில்லை, எனக்கு அந்த அளவு மன உளைச்சலை கொடுத்திருக்கிறார்கள் என்றாராம் ஜெயம் ரவி. ஜெயம் ரவியோட பிரதர் படம் வருது, அதுக்கு ப்ரொமோஷன் வேலைகள் இருக்கு. அதில் கலந்துக்கிட்டாருன்னா கூட்டமும் கூடும், பரபரப்பும் வரும், படத்துக்கு நல்ல விளம்பரம் வரும். இது ஊடகங்கள், பத்திரிகைகளின் தனி கவனம் இருக்கு. அது அந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதனால தான் ஜெயம் ரவி இப்படி பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.